ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போறது டிராகன் பால் ஜீல எபிசோட் 111 ஃபைட் வித் பிக்கலோ. ஸோ ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம பிக்கலோ போன தடவையே இவங்கள்ட்ட கடி வாங்கி பயங்கரமாக வெறி பிடிச்சி கத்திக்கிட்டு இருக்காங்க. இவன் இந்த பக்கம் வெறி பிடிச்சி கத்திக்கிட்டு இருக்க உடனே நம்ம கார்லிக் ஜூனியர் என்ன பண்ணுறான், அங்கே இருந்து நேராக நம்ம கோகானை நோக்கி வந்துகிட்டு இருக்கான். அப்படி வந்தவன் நேராக நம்ம கோகான்ட்ட வந்து, ஏ சின்ன பையனே, எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு, உன்னோட பேரு கோகான் தானே, இப்பயும் நான் உங்ககிட்ட கேட்குறேன், ஒழுங்கா மறைக்காம சொல்லு, உன்னோட அப்பா கோகு இப்போ அவன் எங்க இருக்கான் அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்க, இந்த பக்கம் நம்ம பிக்கலோவுக்கு பயங்கரமா வெறி பிடிச்சிருக்குங்க. இவன் விட்டா நம்ம கோகானை கொன்னே விடுவான் போல, அந்த அளவுக்கு கோவத்துல நிக்க இவங்க அவனை கட்டி போட்டு வச்சிருக்கிற மாதிரி பிடிச்சி வச்சிருக்காங்க. இந்த பக்கம் இவன் என்ன சொல்றான், ஒழுங்கா உங்க அப்பா எங்கன்னு சொல்லு, அவன் எங்க ஒளிஞ்சுக்கிட்டு கிடக்குறான் எனக்கு பயந்துகிட்டு அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்க, யாரை பாத்திரா பயந்தாங்குழின, எங்க அப்பா எதுக்கும் பயப்படுறவர் இல்லடா, அவர் எங்கேயும் ஒளிஞ்சும் இல்லடா, இப்ப உன் கதையை நானே முடிக்கிறேன்டான்னு சொல்லி நம்ம கோகான் என்ன பண்றான், இங்க இருந்து பயங்கரமா கோவப்படுறாங்க. பயங்கரமா கோவப்பட இவனோட பவர் இங்கே இருந்து ரிலீஸ் ஆகுதுங்க. உடனே இவன் என்ன பண்றான், இங்கே இருந்து நம்ம ஜூனியரை வேகமா அடிக்க வர நம்ம ஜூனியரை அழகா டாட்ச் பண்றாங்க. அப்படியே அவன் அந்தாண்ட நகர்ந்து போறான். நகர்ந்து போக, சின்ன பையனே இதெல்லாம் என்கிட்ட வேலை செய்யாது, இதெல்லாம் எனக்கு பூச்சாண்டி காட்டுற மாதிரி வேலை அப்படின்னு சொல்லிட்டு இவன் நகர்ந்து போக, பாத்தீங்க அப்படின்னா இவனோட கன்னத்துல ஒரு கிளியல் விழுந்திருக்குங்க. அப்படியே மூஞ்சில ரத்தம் வர, ரத்தத்தை பார்த்தோன்னே இவனுக்கு நம்ம கோகான் மேல பயங்கரமான கோபம். இதுக்கு வாய்ப்பே இல்லை, போன தடவை பார்த்ததை விட இப்ப இவன் ரொம்பவே அதிகமான பவர்ஃபுல்லா இருக்கான், இது எப்படிங்கிற மாதிரி இவன் நம்ம கோகானை பார்த்து ஆச்சரியத்துல நின்றுகிட்டு இருக்க. இப்ப இந்த பக்கம் நம்ம கோகான பயங்கரமான கோபத்துல நின்றுகிட்டு இருக்க. இப்ப நம்ம ஜூனியர் இதுக்கு முன்னாடி இவங்களுக்குள்ள நடந்திருக்குங்க ஒரு சண்டை, அதை யோசிச்சு பாக்குறான். அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம ஜூனியர் டெட் ஜோனை ஓபன் பண்ணியிருப்பான். அப்படி டெட் ஜோனை ஓபன் பண்ணிக்கிட்டு நம்ம கோகான் இருக்கான் பாத்தீங்களா, அவனை இங்க இருந்து அது உள்ள தள்ளுறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க. நம்ம கோகான் உடனே என்ன பண்றான், அப்பா அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ள சில மறைஞ்சிருக்கிற பவர் இருக்கும், அந்த பவரை இங்கே இருந்து வெளியில கொண்டுகிட்டு வந்து நம்ம ஜூனியர் அடிக்க, நம்ம ஜூனியர் போய் அது உள்ள மாட்டிப்பாங்க. இப்ப இந்த கதையெல்லாம் இவன் யோசிச்சு பார்த்துக்கிட்டு பயங்கரமான கோவத்துல நின்றுகிட்டு இருக்கான். இப்ப இந்த பக்கம் நம்ம கோகானுமே பயங்கரமான கோவத்துல நின்றுகிட்டு என்ன பண்றான், இங்கே இருந்து வேகமா அடிக்க வராங்க. அப்படியே அடிக்க வர உடனே நம்ம ஜூனியர் நம்ம காமியை பிணைய கைதியா பிடிச்சி வச்சிருந்தான் பாத்தீங்களா, அவரை இங்கே இருந்து காட்டுறான். நல்லா பாத்துக்க, இவர் இப்ப என் கையில இருக்காரு, இதுக்கு மேல ஒரு அடி எடுத்து என்ன அடிச்சா அப்படின்னா உன் கண்ணு முன்னாடியே இவனை நான் கொன்னுடுவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்ட, வேற வழி இல்லாம இந்த இடத்துல கோகான் அப்படியே நிக்கிறாங்க. கோகான் இந்த இடத்துல நிக்க உடனே நம்ம ஜூனியரோட ஆள்ல ஒருத்தன் வருவான், ஆளு பார்க்க கட்டையா. அவன் என்ன பண்றான், இங்கே இருந்து நம்ம கோகானை இங்கே இருந்து ஒரு அடி அடிக்க, நம்ம கோகான் இங்கே இருந்து பறந்து போய் விழுகிறாங்க. பறந்து விழுக உடனே நம்ம கிர்லின் என்ன பண்றான், கோகான் அப்படின்னு சொல்லி இவன் இங்கே இருந்து அடிக்க வர, பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு அல்ல கை இருப்பாங்க கொம்பு வச்சுக்கிட்டு, அவன் இங்கே இருந்து பறந்து நம்ம கிர்லினை வயித்துல ஒரு குத்து குத்த, இந்த இடத்துல நம்ம கிர்லினுமே பயங்கரமா அடிபடுறாங்க. இப்ப அடிபட்ட நிலைமையில நம்ம கோகான் எப்படியோ எழுந்திருக்க, இப்ப இந்த பக்கம் நம்ம கட்ட பையன் என்ன சொல்றான், ஏ கார்லிக் இவனை என்கிட்ட விடுங்க, இவனை நானே அடிச்சு கொள்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்படிங்கிறியா ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜூனியர் என்ன பண்றாரு, அவனோட பவரை கொண்டுகிட்டு இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய சேரை கொண்டுட்டு வந்துடுறாங்க. அந்த சேரை கொண்டுகிட்டு ஃபைட்டை பாக்குறதுக்காக அந்த சேரெல்லாம் கொண்டுட்டு அதுல ரெடியாகி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப நீ சண்டை போட ஆரம்பிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இந்த பக்கம் நம்ம செவப்பன் என்ன பண்றான், இங்கே இருந்து வேகமா மறைஞ்சு நம்ம கோகானை அடிக்கிறாங்க. நம்ம கோகானை போட்டு சரமாரியா அடிச்சு உரிக்கிறான். நம்ம கோகானால ஒண்ணுமே பண்ண முடியலங்க, பயங்கரமா அடி வாங்கிக்கிட்டு இருக்க. இப்ப இந்த பக்கம் நம்ம கிளின் என்ன பண்றான், கோகான்னு சொல்லி மறுபடியும் இவனை காப்பாத்துறதுக்கு வர, உடனே நம்ம மாட்டுக்கொம்பை இங்கே இருந்து நம்ம கிளினோட தலையை அப்படியே நசுக்கி அவன் முட்டியால ஒரு அடி அடிக்கிறாங்க. இப்படியே அடிச்சுக்கிட்டு இருக்க. இப்ப இந்த பக்கம் இவன் விடாம என்ன பண்றான், நம்ம கோகானோட வயிற்றுல சரமாரியா எட்டி உதன்னு உதைச்சு அவன் இங்கே இருந்து தள்ளிக்கிட்டே இருக்காங்க. இப்ப இந்த பக்கம் நம்ம கிளினோட மாட்டுக்கொம்பை சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா பாத்தீங்களா, நம்ம கிளின் இங்கே இருந்து சரமாரியா அந்த மாட்டுக்கொம்பனை போட்டு அடிக்கிறான். ஆனா எவ்வளவு அடிச்சாலும் ஒரு அடி கூட அவன் மேல விடல, எல்லாம் காத்திலேயே போயிட்டு இருக்க. எல்லா அடிகளையும் டாட்ச் பண்ணிக்கிட்டு இப்ப இவன் என்ன பண்றான், திருப்பிக்கிட்டு நம்ம கிர்லின் அடிக்க, நம்ம கிர்லின் பயங்கரமா அடிபடுறாங்க. இப்ப இந்த பக்கம் நம்ம கோகானு பயங்கரமா அடிபட்டு எப்படியோ கொத்துயிரும் குலையுருமா எழுந்திருக்கிறான். அப்படி எழுந்திருக்க உடனே நம்ம கட்ட பையன் என்ன பண்றான், அவனோட தலையை அப்படியே பிடிச்சுக்கிட்டு இப்பயே உன் கதையை நான் முடிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், அவனோட லேசர் பவர் மொத்தத்தையும் கொண்டுகிட்டு இங்கே இருந்து நம்ம கோகானை அடிக்க வர, உடனே நம்ம கிர்லின் கோகான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இங்கே இருந்து குறுக்க பாயிறாங்க. ஆமாங்க, இந்த மொத்த லேசர் அடியும் நம்ம கிர்லின் மேல விழ, நம்ம கிர்லின் வழியில துடிக்க, இந்த பக்கம் கோகானு கிர்லினே அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. இப்ப இந்த பக்கம் நம்ம மெரனை காட்டுறாங்க. நம்ம மெரனு வந்தப்ப எப்படி நம்ம காமி அவன் மேல எரிஞ்சு விழுந்தாரு, இப்ப அப்படியே எல்லாம் உல்டாவா இருக்குங்க. நம்ம மெரனு வந்தவ பயங்கரமா இங்க எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. இதை பார்த்து நம்ம யாஜிரோபி அப்புறம் நம்ம பூனக்காரரு இவங்க 2 பேரும் பயங்கரமா ஜொல்லு விட்டுக்கிட்டு தெரிய. இப்ப இவ உடனே என்ன கேக்குறா, எனக்கு ரொம்பவே பசிக்குது, எனக்கு ஏதாச்சும் சாப்பிட கொண்டுட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இங்க சாப்பாடெல்லாம் எதுவும் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம யாஜிரோபி சொல்ல, உடனே நம்ம
கொஞ்சம் கிட்டக்க வந்து அவனுங்க மூஞ்சிக்கு நேரா சில பல விஷயங்களை பண்ண அதை பார்த்தோன்னே இவங்க 2 பேரும் உடனே சொல்லி விட்டு சாப்பாடு தானே இதோ போய் எடுத்துட்டு வரணும்னு சொல்லி இங்கே இருந்து 2 பேரும் வேகமா ஓடுறாங்க. இவ்வளவு நேரம் நம்ம பூனைக்காரர் ரொம்பவே டெரரா ஆளு பார்க்கவே கடுசிடுன்னு இருந்தாரு. ஆனா இப்ப இவ பண்ண இந்த வேலைனால எல்லாருக்கும் முன்னாடி வேகமா இவளுக்காக சமையல்களை பண்ணிட்டு இருக்காருங்க. உடனே நம்ம யாஜிரோபி என்ன சொல்றான், யோ நீ ஒரு மிகப்பெரிய கடவுளையா, கரீனுங்கிற ஒரு மிகப்பெரிய கடவுள், காமிக்க அடுத்தபடியா அந்த உலகத்தையே நீ நயா பாத்துக்கிற, நீ என்ன அப்படி கேவலமான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்ல. சரி அதெல்லாம் முடியா, இந்த அந்த சாப்பாடு டேஸ்டா இருக்கான்னு பாருன்னு சொல்லி எதுக்கு அவருங்க இருக்கோங்கிறதே மறந்து மொத்தமா அவளுக்கு சமையல்களை இவர் பண்ணிட்டு இருக்காருங்க. உடனே நம்ம மெரன் என்ன பண்றா, எனக்கு ரொம்ப பசிக்குது சீக்கிரம் சாப்பாடு எடுத்துட்டு வாங்கன்னு கத்த நம்ம பூனைக்காரர் துண்டக்கான துணியகான்னு உடனே இங்க இருந்து வேகமா ஓடுறாருங்க. இப்ப இந்த பக்கம் நம்ம கிர்லினை காட்ட நம்ம கிர்லின் மேல அந்த லேசர் பட்டது பாத்தீங்களா, அதனால பயங்கரமா நம்ம கிர்லின் கத்திக்கிட்டு இருக்காங்க. இப்படியே கத்த இவனும் விடாம அடிக்க ஒரு குறிப்பிட்ட அடிக்கு மேல அடிச்சு முடிக்கிறாங்க. இந்த இடத்துல கிர்லின் அடிதாங்க முடியாம அப்படியே கீழே விழுகிறாங்க. கீழே விழ உடனே நம்ம கோஹான் இங்க இருந்து போய் நம்ம கிர்லினை எழுப்புறான். அப்படி எழுப்ப உடனே நம்ம கிர்லின் என்ன சொல்றான், கோஹான் நீ என்ன பத்தி கவலைப்படாத, சீக்கிரம் அந்த அல்ட்ரா ஹோலி வாட்டரை போய் நீ கண்டுபிடி. ஏன்னா இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள முடியல அப்படின்னா உங்க அம்மா புல்மா அப்புறம் ஏம்சா யாரையுமே நம்மளால காப்பாற்ற முடியாது, எல்லாருமே மிருகமாயிடுவாங்க. என் உயிரை பத்தி நீ கவலைப்படாத, சீக்கிரம் போ, நீ போனா மட்டும்தான் இவங்க எல்லாரையும் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம கிர்லின் என்ன பண்றான், அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. இந்த பக்கம் அந்த 2 பேர் என்ன பண்றாங்க, நம்ம கோகானுக்கு முன்னாடி பயங்கரமா நின்று சிரிச்சுக்கிட்டு இருக்க நம்ம கோகானுக்கு கோபம் உச்சத்துக்கு ஏறுதுங்க. பயங்கரமா இவன் இங்க இருந்து கத்திக்கிட்டு நிக்கிறான். இப்ப இந்த பக்கம் தூரத்துல ஸ்பேஸ்ல ஒரு பிளானட்டை காட்டுறாங்க. இந்த பிளானட்டை காட்ட இந்த பிளானட் முழுக்க பயங்கரமா வெடிச்சு செதறிக்கிட்டு இருக்கு. ஆமாங்க, இது வேற யாரும் கிடையாது, நம்ம வெஜிட்டா இருக்கான் பாத்தீங்களா. அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், இந்த காக்கரோட்டால மட்டும் எப்படி சூப்பர் சையானா மாற முடிஞ்சது, ஏன் என்னால சூப்பர் சையானா மாற முடியல, ஏன்னா எந்த விதத்துல குறைஞ்சு போயிட்டேன்னு சொல்லி இங்க இருக்கிற பிளானட்ல உள்ள அந்த கற்கள் எல்லாத்தையும் பிடிச்சி தாறுமாறா உடச்சுக்கிட்டு இவன் பவரை யூஸ் பண்ணி இவன் சூப்பர் சையானா ஆகிறதுக்கு இங்க ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படியே ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்க அந்த டைம்ல இவன் நிக்கிற பிளானட்டுக்கு ஆப்போசிட்ல ஒரு பிளானட் இவனை நெருங்கி வருது. பாத்தீங்க அப்படின்னா இவனுக்கு ஏதோ ஒரு கீ எனர்ஜி தெரியுது. ஆமாங்க, நம்ம கோகு இருந்தான் பாத்தீங்களா, அவனோட கீ எனர்ஜி தெரிய இது கன்ஃபார்ம் சூப்பர் சையானோட அதே கீ எனர்ஜி தான். காக்கரோட் இங்கதான் எங்கேயோ பக்கத்துல இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான், இங்கே இருந்து அந்த பக்கத்துல உள்ள பிளானட்டுக்கு பறந்து போறாங்க. அப்படி பறந்து போக அந்த இடத்துல ஆமாங்க நம்ம கோகு நிக்கிறான். கோகு நிக்க காக்கரோட் நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன், அது கன்ஃபார்ம் நீ தான் அப்படின்னு சொல்லி இங்கே இருந்து கிட்டக்க நெருங்க. அந்த டைம்ல இவனுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய பாறை அடிக்க வர உடனே நம்ம வெஜிட்டா என்ன பண்றான், அவனோட பவரை யூஸ் பண்ணி அந்த பாறையை சல்லி சல்லியா நொறுக்குறாங்க. அந்த கேப்புக்குள்ள நம்ம கோகு இருக்கான் பாத்தீங்களா, அவன் இந்த இடத்துல இருந்து மறைஞ்சிடறான் போல. இவன் இங்கே இருந்து கீழே இறங்க, இங்க என்ன நடந்துச்சு, நான் கொஞ்சம் செத்த முன்னாடி இந்த இடத்துலதான் காக்கரோட்டை பார்த்தா அவன் எங்க போனான்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்க. அப்புறமேல தாங்க இவனுக்கு புரியுது, நான் நினைச்சதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஏன்னா இந்த இடத்துல இவ்வளவு பெரிய ஒரு டிஸ்ட்ரக்ஷனை வந்து காக்கரோட்டால மட்டும்தான் ஏற்படுத்த முடியுங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆமாங்க, இந்த இடத்துல கோகு நின்று இருப்பான் பாத்தீங்களா, அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய பள்ளம் ஏற்பட்டிருக்கும். அப்ப நான் நினைச்சது சரிதான், காக்கரோட்டும் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு தான் இருக்கான், அவன் இங்கே உங்க பக்கத்துல தான் இருக்கான். காக்கரோட் இப்ப தெரிஞ்சுக்க உன்னை விட அதிகமான பவர்சாலியான ஆகுவேன், அது மட்டும் கிடையாது ஒரு மிகப்பெரிய சூப்பர் சைனா மாதிரி இங்க வருவண்டாங்கிற மாதிரி நம்ம வெஜிட்டா பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த பக்கம் நம்ம கோகான் இருக்கான் பாத்தீங்களா, அவன் பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்க, அவன் உடம்புல இருந்து பயங்கரமான பவர் ரிலீஸ் ஆகிட்டு இருக்குங்க. பவர் ரிலீஸ் ஆகிட்டு இருக்க இந்த பக்கம் நம்ம ஜூனியர் பார்த்து எப்படி இந்த சின்ன பையனுக்கு இவ்வளவு பவர் வந்துச்சுன்னு சொல்லி ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்க. இப்ப இந்த பக்கம் இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க, அவங்களோட பவரை உடம்புல இருந்து கொண்டுட்டு வந்து ரெண்டுத்தையும் ஒரு பாலா மாத்தி இங்கே இருந்து நம்ம கோகானை பார்த்து அடிக்க அந்த மொத்த அடி நம்ம கோகான் மேல படுதுங்க. ஒரு மிகப்பெரிய வெடிப்பாக இந்த பக்கம் நம்ம கிர்லின் பயங்கரமா கத்துறான், கோகான் அப்படின்னு சொல்லி கத்த. ஆமாங்க, இந்த இடத்துல நம்ம கோகானுக்கு ஒண்ணுமே ஆகலாம், அவன் கையாலேயே அதை தடுத்துறான். இப்ப உடனே நம்ம கோகான் என்ன பண்றான், இங்கே இருந்து கோவப்பட்டு மசன்கோ அப்படின்னு சொல்லி அவனோட பவரை ஓங்கி அடிக்க முத வாட்டி நம்ம கோகானை போட்டு பொழந்தான் பாத்தீங்களா அந்த ஆரஞ்சு கட்டவையா, இப்ப அவன் மேல இந்த அடி அடிச்சு காத்துலயே கரைஞ்சு போறாங்க. இவன் கரைஞ்சு போக இன்னொருத்தன் பார்த்து பயப்பட இப்ப இங்கே இருந்து நம்ம மாட்டுக்கொம்பு தலையை நம்ம கோகானை அடிக்க வர நம்ம கோகான் இங்கே இருந்து பறந்த அவன் மூஞ்சில ஒரு உதைய விட அப்படியே உதைய விட்டு அவன் ஏர்ல இருக்கிற கேப்ல மறுபடியும் மசன்கோவை அடிச்சு அவனையும் இந்த இடத்துல கொள்றாங்க. இப்ப ஒரு வழியா 2 பேரும் செத்து போயாச்சு. இப்ப கோகான் அடுத்ததா ஜூனியர் அடுத்தது உன் கதையை தான்டா முடிக்க போறேன்னு சொல்லி இங்கே இருந்து கிட்டக்க போக இந்த பக்கம் நம்ம பிக்கலோ கத்திக்கிட்டே இருந்தவன் அப்படியே அந்த எதிரியோட கைப்பிடிய தாண்டி இங்க இருந்து உருவிக்கிட்டு வெளியில வந்து நம்ம கோகானை இங்கே இருந்து ஒரு அடி அடிச்சு பறக்க விடுறாங்க. ஏன்னா எதிரியா இருந்தா கூட ஏதோ அடிச்சு பறக்க விடலாம், ஆனா அடிக்கிறவன் நண்பனா இருந்தா என்னங்க பண்றது, அந்த மாதிரி நம்ம பிக்கலோ அடிக்க நம்ம கோகானால ஒண்ணுமே பண்ண முடியல. இந்த பக்கம் நம்ம ஜூனியர் பயங்கரமா இவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டு நிக்க, இந்த பக்கம் நம்ம பிக்கலோ என்ன பண்றான், அடிபட்டு கிடந்த நம்ம கோகானோட கழுத்தை பிடிச்சு அப்படியே நசுக்குறாங்க. இந்த பக்கம் கோகான் ஒண்ணுமே பண்ண முடியாத நிலைமையில அப்படியே இருக்க, இந்த பக்கம் பிக்கலோ அவன் சுயநினைவே இல்லாம இவன் கழுத்தை பிடிச்சு அழுத்த, இந்த பக்கம் கிர்லினி என்னதான் பண்றதுன்னு புரியாம அவன் ஒரு பக்கம் நிக்க. இதோட இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கவும் செய்யறாங்க.